அண்ணன் பார்த்தீங்கன்னா தோசையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மீன் போட்டுருக்காரு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். மீன் எடுத்து வச்சுருந்த மீனை பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு மீன் பிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ மேலே இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரையாக குழம்பா ஏதாவது வந்தால் அப்படியே பண்ண வேண்டியதுதான். இந்த ஜிலேபி வர பயங்கரமாக இருக்குது. ஒன்று கல்லுனதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுலாம் சார். இது என்ன ஜிலேபி? இது என்ன கெண்டை மீன்? செதில். நம்ம பையன் பாருங்க செதில் பயங்கரமாக எடுக்கிறான். இது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். இந்த 3 மீன் ஒரு 10 மீன் மணின்னு போய் தள்ளுறேன். பயங்கரமாக வந்துருக்கேன். என்ன பாறாங்கல்ல சின்ன டைட்டாக இருக்குது. நெட்டாக கிராஸாக இருக்குது. இதில் இருக்குல்ல. ஆனால் கொழுப்பு இருக்குது. முட்டை இருக்குதா? நல்லா பாறை மீன் இருந்தால் பெருசாக இருக்கும். ஆறால் இருக்கும்ல பஸ்ஸு? ஆறா மீனே இல்லை, அதை தான் கேட்டேன். பாறைகளையும் ஒழிஞ்சிட்டு இருக்கும். ஆறையே இல்லை, பாறை இல்லை. ரெண்டு ஜிலேபி பயங்கரமாக. மக்கள் அவ்வளோதாங்க. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பயங்கரமாக சுத்தம் பண்ணியாச்சு. எல்லாம் கட் பண்ணி குடல் எல்லாம் எடுத்தாச்சுங்க. செதில் இப்போ பயங்கரமாக குழம்பு ஃப்ரை பண்ணுறது தாங்க நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம்னு. ஜிலேபி மீன் பயங்கரம். இதாவது கெண்டை மீன். ஓகேங்களா மக்களே? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் தாங்க பண்ண போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா என்னென்ன போடுறேன்னு சொல்லி அப்படி காமிக்கிறேங்க. குழம்பு மீன் பார்த்தீங்கன்னா சாந்தாட்டி தாங்க. நம்ம வீட்டிலலாம் அப்படி பண்ணுவோம். நம்ம பேச்சுலர் ரூமாக இருக்கிறனால நமக்கு தகுந்த மாதிரி எப்படி குழம்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணுறோங்க. ஏன்னா நான் ரூமில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிடையாது. அதனால் நம்ம அப்படியே மசாலா பொடி வாங்கி அப்படியே போட்டு அந்த மாதிரி தாங்க நம்ம குழம்பு பண்ணுறோம். இந்த சாந்த ஆட்டுற மாதிரி கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் வேஸ்ட்டு வாங்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளியை பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க. இது பார்த்தீங்கன்னா குழம்புக்காக. மீனுக்கு எப்பயுமே புளி குழம்பு மாதிரி வச்சாதாங்க பயங்கரமாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்ச புளியை பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா போடணுங்க. குழம்பு மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம பையன் கடைக்கு போயிட்டான் வாங்கிட்டு வர சொல்லி. இங்கே இல்லையா, அதனால் வாங்கிட்டு வர போயிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் மாதிரி வச்சாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலாவை போட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே லைட்டாக குழம்பு கொதிக்கிற அளவு இருக்கிறப்ப மீன் எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. இந்த மீனெல்லாம் அப்படியே எடுத்து போட வேண்டியதாங்க. பாதி பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக, மீதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலில் அப்படியே மசாலாலாம் இது பண்ணி அப்ளை பண்ணி இது பார்த்திங்கன்னா ஃப்ரைக்காக நம்ம பையன் தனியாக எடுத்து வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு அப்படியே பண்ண வேண்டியதாங்க ஒவ்வொன்றா. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலாங்க. மீன் வறுவல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது போடக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம பூண்டு இல்லை, இஞ்சி இல்லை, அப்புறம் முட்டை. முட்டை. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு இதாக எடுத்து வச்சுருக்காரு. ஓகே வந்து பாரு இதை யார் சொன்னாங்க?
சாமி பொடின்னு சொன்னானே என்ன சூரியவா? எடுத்து கொண்டு போய் வைங்க. அது குழம்பு தான் வைக்கிற, குழம்பான வந்து எடுத்துகிட்டு போங்க மீன். சரி எண்ணெய் ஊற்றுதா? எண்ணெயா தண்ணியா? தண்ணி தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே மீன் எடுத்து போட வேண்டியதாங்க ஒவ்வொன்றா. குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு மீனும் எடுத்து போட வேண்டியதாங்க. போட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இதுவும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். உப்பு பார்த்தீங்கன்னா போட்டாச்சுங்க. உப்பு இருக்குதான்ட்டு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம அண்ணன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குழம்பு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க எந்த அளவுக்கு ஃபைனலாக பார்த்தா வருதுன்னு தெரில. என்ன மீன் உடஞ்சிருமோன்னு சொல்லி பயமாக இருக்குது. இங்கே பாருங்க நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் இப்போ இத்தனைக்கு வேணுமில்ல. இங்கே வேறு சும்மா ட்ரை பண்ணுற மட்டும் அப்படியே எடுத்து போட்டு அப்படியே ஒரு இது பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொதியல் பயங்கரமாகிட்டுருக்கு. ரொம்ப விட்டாலும் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருங்க. இப்போ இருக்கா கொஞ்சம் கத்தியில் கட் பண்ணி நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா தோசையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மீன் போட்டுருக்காரு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பயங்கரமாக இருக்குது தலைவரே. அவ்வளோதாங்க. மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்காக சாப்பாடு குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை, குழம்பு மீனுங்க பயங்கரமாக இருக்குது. இது கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணதும் பயங்கரமாக இருக்குது பார்க்க. அடிக்கிற வெயிலில் மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி மீன் வெயில் வச்சா பார்த்தீங்கன்னா கருவாடு ஆயிரும் போல். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். மக்களே அவ்வளோதாங்க. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் தலை, அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை கல் மீன் போட்டது அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா சாந்தாட்டினா செம்மையாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மசாலா போட்டனால கொஞ்சம் ரசம் மாதிரி இருக்குது. ஃபைனலாக பார்த்தா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் பார்த்தீங்கன்னா கல் மீன் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அனைத்துமே எடுத்து போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு.
மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு மீனெல்லாம் வச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து வச்சுருந்த மீனை பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பயங்கரமாக. அது அவ்வளோதாங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.